தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ போன 2022 இல்லை இப்போ 2022 இல்லை சரி இந்த வருஷம் 2022 வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான புது இனோவேட்டிவான மொபைல்ஸ்லாம் வந்தது. நத்திங் ஃபோன் போன்ற ஒரு சில செம்ம ஃபோனெல்லாம் கூட வந்துச்சு. டிசைன் வைஸ் நான் சொல்கிறேன், அப்படியும் வந்தது. அண்ட் 2023 இதை விட பிரமாதமாக இருக்க போதா, எப்படி இருக்க போகுதுன்றதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு பிஞ்ச் ஆஃப் த சால்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜனவரி மாதம் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது பார்க்கலாம். ஒரு சில மொபைல் ஃபோன்ஸ் தான், பட் கண்டிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வரப்போகுது. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வரப்போகுது. அதெல்லாம் என்னன்றதை பார்த்துடலாம். இந்தியாவில் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எதிரான்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் சீரிஸ். அண்ட் இந்த மாதம் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ரெட்மி நோட் 12 சீரீஸை அஃபிஷியலி இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த எக்ஸ்ப்ளோர் எடிஷன் நம்ம சைனாலேருந்து வாங்கி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அது இப்போதைக்கு இந்தியாவில் வர்றதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும்போது அதை பற்றி பேசிக்கலாம். பட் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட் 12, 12 ப்ரோ, 12 ப்ரோ ப்ளஸ் அப்படின்றது போல் 3 மாடல்ஸ் வந்து லான்ச் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்னாப்ட்ராகனுடைய 4 Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஒரு மாடலும் வந்து வரப்போகுது. ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,000 ஆரம்பிக்கும், 25,000 வரைக்கும் போகக்கூடிய வேரியன்ட் வந்து பிரைசிங் வந்து இருக்கும் அப்படின்றத போல சொல்றாங்க. அடுத்தது கன்ஃபார்மா லான்ச் ஆகக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா iQOO11 சீரிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி லான்ச் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் iQOO11 சீரிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு செம காம்படிட்டிவான பிரைசிங்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணக்கூடிய ஒரு சில ப்ராசஸரோட ஒரு மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ்ல 2-3 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணலாம். SE லான்ச் ஆகுமான்றது டவுட்ல இருக்கு. ஏன்னா பட்ஜெட் வேரியன்ட் இல்லையா, கொஞ்சம் டிலே பண்ணி கொஞ்சம் ஹை பேத்து லான்ச் பண்றாங்களா சம்மர் சீசன்ல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு iQOO11 மற்றும் 11 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கு. ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2 இந்த பர்டிகுலர் ப்ராசஸரோட தான் இந்த மொபைல் ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே, 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் மற்றும் 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் இருக்க போகுது. அண்ட் 8 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் இருக்க போகுது. மேக்ரோ மாற்றிருக்காங்க. ஸோ வரட்டும், உங்களுக்கான ஸ்பெஷல் அன்பாக்சிங் நம்ம சேனல்லையும் உண்டு. அடுத்ததாக ரொம்ப நாளாக ஆள் இல்லாத போக்கோ இந்த மாதம் ஒரு மொபைல் ஃபோன் வந்து டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப்டோ மெசேஜ் போடுறது, அப்படியே வந்து இந்த ஃபோன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து ட்வீட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது அப்படின்றது போல் இது போக்கோ X5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் டேரெக்டாக போக்கோ பிராண்டிங்கில் வந்து வரப்போகிறது கிடையாது. இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் லான்ச் ஆன ஏதோ ஒரு மொபைல் ஃபோனை தான் ரீபிராண்டிங் பண்ணி கொண்டு வர போகிறாங்க. இது ஒரு வேளை ரெட்மி நோட் 12 சீரிஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோனையே கொஞ்சமாக மாற்றி வேற ஒரு சில ஸ்பெக்கெல்லாம் ஆட் பண்ணி இவங்க இந்தியாவில் வந்து இந்த மாடல் இந்த சீரீஸில் வந்து லான்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத போல வந்து சொல்கிறாங்க. வரட்டும், பிரச்சனை இல்லை. எனக்கு ரீபிராண்டிங்கோ எதுவுமே பிரச்சனை கிடையாதுங்க. நமக்கு கரெக்டான ப்ரைஸிங்கில் கரெக்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்தா ஆல்வேஸ் வெல்கம். ஒருவேளை விவோ ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா விவோ X90 சீரீஸ் வந்து இந்த மாதம் லான்ச் ஆகுமா அப்படின்றது கம்பல்சரி வந்து தெரியல. ஏன்னா அதற்கான அறிகுறிகள் லீக்ஸ் எதுவுமே வந்து வரல. ஃபோன் இப்படி தான் இருக்க போது என்ன ஏதுன்றதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். சேனலில் வந்து லான்ச் ஆகிடுச்சு, எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க. பட் அது ஜான்வரியா இல்லை ஃபெப்ரவரியில் லான்ச் பண்ண போகிறாங்களான்றது கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்குது. இப்போதைக்கு எந்த ஒரு அப்டேட்டும் வரல. திடீர்னு ஒரு அப்டேட் கொடுத்து லான்ச் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. ஸோ விவோ ஃபேன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. மோட்டோரோலா கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோ G53 சொல்லக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் 480+ அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸரோட வரப்போகிறதான்னு சொல்லியிருக்காங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இது பட்ஜெட் செக்மெண்ட். பட் நம்ம எதிர்பார்க்கறது கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது X40 சொல்லி சைனாவில் லான்ச் பண்ணக்கூடிய மொபைலில் இந்தியாவில் H40 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய பேரில் இவங்க லான்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்பெக்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ப்ரைஸிங்கெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்டு டிஸ்பிளே, 165 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ், ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 2, 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, 50 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமரா, 12 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ கேமரா அப்படின்றது போல கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பொறுத்திருக்கும் 60 மெகாபிக்சலுக்கான கேமரா. இது எல்லாமே சேர்த்து பிரைசிங் என்ன தெரியுமா, சைனாவில் 40,000 ரூபாய் கலக்குறாங்கல்ல மோட்டோ. ரீசெண்ட் டைம்ஸில் செம்மையாக கலக்குனாங்க. நான் இந்த ஃபோனும் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்தியாவில் ஒரு 4,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட செம்ம ஒருத்த மாதிரி தான் தெரியுது. செம்ம காம்படிஷனாக இருக்கும். என்ன கேமரா மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும். ரியல்மி கிட்ட இருந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதம் வருமானு தெரியல. ஏன்னா ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சீரிஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மேபி வரலான்றது போல் சொல்லியிருக்காங்க. ரியல்மி GT Neo 5 ஸ்னாப்ட்ராகனுடைய 8+ Gen 1 ப்ராசஸர் இருக்க போது, 150 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாடல் ஒன்றும், 240 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் மாடல் ஒன்றும் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக வந்த Android 13 இதில் இருக்கும் அப்படின்றது போல் சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த மொபைலுக்கு என்னுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்ததே கிடையாது. நான் 8 வருஷமாக வந்து டெக்னாலஜி எல்லாமே வந்து யூடியூப்பில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இந்த கம்பெனியை பற்றி
எனக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்ததே வந்து கிடையாது. அதனால தான் நம்ம கவர் பண்ணது கூட கிடையாது. ஏகப்பட்ட ஸ்பான்சர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். நான் அதோடைய டிசைனை பார்த்தேன், எந்த கம்பெனியில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கே இப்போ அந்த டிசைனை பார்க்கும்போது தோணுது இல்லை? எஸ், எந்த கம்பெனி? முதல்ல நான் ஸ்பெக்கை சொல்லிடுறேன், எந்த கம்பெனி நீங்கள் கெஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள், சரிங்களா? டைமென்சிட்டி 9000 ப்ராசஸர், 64 மெகாபிக்சலுக்கான பின்பக்க கேமரா, 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க, 5160 mAhக்கான பேட்டரி இருக்குது, அண்ட் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங். ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஸ்டில் கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் குட். அண்ட் இதோடைய ப்ரைஸிங் அப்படின்றது 27,000 ரூபாய்க்குள்ளே வரப்போகிறதா சொல்கிறாங்க. ஒரு AMOLED டிஸ்பிளே, 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ், இது எல்லாமே சேர்த்து இருக்கிறதுல இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காம்படிட்டிவான ப்ரைஸிங்காக இருக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு. எந்த பிராண்டுன்றதை இப்போதைக்கு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பண்ணிட்டீங்களா? டெக்னோ ஃபேந்தம் X2 அப்படின்ற பேரில் இந்த மொபைல் டெக்னோ லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வெறும் ஸ்பெக்கை மட்டும் வச்சு பயங்கரமாக இருக்கலாம் என்னால் சொல்ல முடியாது, பட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங். அதனால தான் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வரட்டும், வரும்போது எனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா, இல்லாட்டி கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா வாங்கி கூட உங்களுக்காக நான் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஜனவரி மாதம் 2023 என்னென்ன வரப்போகுதுன்றதுலாம் வந்து பார்த்தீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தினா அந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.